ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா, நான் இன்ஸ்டிடியூட் முடிச்ச உடனே எனக்கு வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி பண்றதுக்கு த பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபில்ம். வீடியோங்கிறது அப்ப தான் ஸ்டார்ட் ஆன நேரம். வீடியோ கேமரான்னு ஒண்ணு தனியா இருக்கும். ரெக்கார்டர் தனியா இருக்கும். ம். ரெக்கார்டர் எவ்வளோ பெருசுன்னா, இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ம். அத வந்து அப்படியே தூக்கி கொண்டு போய் ஒரு டேபிள்லயோ அல்லது பெஞ்சுலயோ வச்சுக்கிட்டு, அங்கேருந்து ஒரு கேபிள் போட்டு கேமராவிலேருந்து ரெக்கார்ட் பண்ணணும். அந்த பீரியட்ல நான் வந்து விஹெச்எஸ்ல வந்து த பேர்ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபில்ம் பண்ணேன். அந்த ஃபில்முக்கு வந்து எனக்கு கலிஃபோர்னியா மோஷன் பிக்சர் கவுன்சில்ல பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கிடைச்சது. அருமை. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூட் முடிச்சோனே நான் பண்ணது. அதுக்கப்புறம் அது பண்ணிட்டு நான் அப்படியே முயற்சிகள் இருக்கும்போது தான், ஒரு சீரியல் பண்றதுக்காக வேண்டி தூர்தர்ஷன்லேருந்து பிருத்திவிராஜன் ஒரு ப்ரொடியூசர். ம். அவரு எனக்கு வந்து கால் பண்ணி பேசினாரு. "சோ சார வச்சு ஒரு சீரியல் பண்றோம். பேர் வந்து வந்தே மாதரம்." அவருக்கு வந்து என்னன்னா படம் பண்ணியிருக்காரு, ட்ராமா பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் அந்த வீடியோல வந்து எல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு கோ டைரக்டர் அவருக்கு தேவைப்படுது. அதனால நீங்க வர முடியுமான்னாரு. ஓகே அப்படின்னேன். அந்த வந்தே மாதரம் சீரியல்ல யாரு ஹீரோன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அனிருத் இருக்கார் இல்லையா? அவருடைய அப்பா. ம். அந்த புரொடியூசர் தான் என்ன பண்ணாரு, நான் இதில நல்லா ஒர்க் பண்ணத பார்த்தோன்னே, லேடீஸ் ஹாஸ்டல் சூப்பர், சூப்பர், சூப்பர் ஹிட் இன்னைய வரைக்கும் தூர்தர்ஷன்ல. இப்போ ஒரு ரஜினி சார் படத்தில வந்து ஒரு பாட்ஷா அப்படின்னு சொல்ற மாரி, தூர்தர்ஷனுக்கு எது பாட்ஷான்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னுடைய லேடீஸ் ஹாஸ்டல். அருமை. அத பார்த்து தான் எனக்கு படமே வந்துச்சு.